வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப உடனடி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ்ல 6 மாங்காய் பீஸ் எடுத்திருக்கேங்க. இது நல்லா கழுவி ஒரு ட்ரை கிளாத்ல நல்லா தொடச்சுக்கணும், ஈரமே இல்லாமங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அவங்க காரத்துக்கு அந்த அளவு கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற வெந்தயத்தூள், தாளிக்க 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காயில இந்த உடனடி ஊறுகாய் செய்துக்கலாங்க. எனக்கு இந்த மாங்காய் கிடைச்சிருக்கு. இதுல நான் நல்லா கழுவி தொடச்சாச்சு. சின்ன சின்ன பீஸா கட் செய்துக்கலாம். இப்போ மாங்காய் துண்டுகள் கட் செய்து வச்சாச்சுங்க. நம்மளுக்கு விருப்பமான சைஸ்க்கு கட் செய்துக்கலாம். இது கூட மிளகாய் தூளுமே உப்பு தேவையான அளவு கலந்துக்கலாம். காரம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூளும் கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு பொடிச்சு வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி குளுக்க தெரியலன்னா நீங்க கரண்டியிலையும் கூட, ஈரம் இல்லாத கரண்டியிலையும் கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சுங்க. இது கூட பெருங்காயத்தூள் மிதமான தீச்சூடு வச்சுதான் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கணும். இது கூடவே நம்ம கலந்து வச்சிருக்கிற மாங்காய் சேர்த்திக்கலாம். மிதமான தீச்சூடுல ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூட எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கடைசியா பொடிச்சு வச்சிருக்கிற வெந்தயத்தூள் சேர்த்திக்கலாம். மிதமான தீச்சூட்ல இப்போ 3 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கிட்டேங்க. இதுல கடைசியா இப்ப வெந்தயத்தூள் சேர்த்திக்கலாம். வெந்தயத்தூள் வெறும் கடையில வறுத்து சேர்த்திக்கலாங்க. நான் நிறைய வறுத்து ஸ்டாக் வச்சிருக்கனால தேவையான அளவுக்கு அப்பப்ப எடுத்துக்குவேன். வெந்தயத்தூள் சேர்த்து கலந்த உடனே நம்ம இறக்கி வச்சிருந்தோங்க. ரொம்ப வதக்க கூடாது. இப்ப நான் நல்லா கலரி விட்டாச்சு. இப்ப இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் செய்திடலாம். மாங்காய் ஊறுகாய் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ பீங்கான் பாட்டிலையோ நீங்க எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப உடனடி மாங்காய் ஊறுகாய் செய்துட்டேங்க. ஈரமே இல்லாத ட்ரை ஸ்பூன்ல நம்ம அப்பப்ப மாங்காய் ஊறுகாய் எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு வாரம் பக்கம் வெளியே வச்சு சாப்பிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு 15 நாள் பக்கம் வச்சு சாப்பிடலாம். கெடாம இருக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். அவசரத்துக்கு இந்த மாதிரி முறையில நீங்க செய்துக்கலாங்க. இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.